ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். உங்களுடைய தொடர்ந்த பேராதரவுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. இன்றைக்கி ஒரு பெரிய போராட்டம் நடக்க இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது பிரபலமான ஒரு போராட்டம், பிரம்மாண்டமான ஒரு போராட்டம். வழக்கம் போல் இந்த ஒட்டு திண்ணை கோஷ்டிகளில் ஒன்று பதிவு போட்டு ஒரே அளவில் அலம்பல் பண்ணிட்டுருக்கு. என்னென்னா, சீமான் வீட்டுக்கு மாட்டு கோமியத்தை அனுப்பி வைப்போம் 17ஆம் தேதி அன்று. அது என்னப்பா 17ஆம் தேதி தான், அதுக்கு முன்னாடியே கூட அனுப்பலாம், இல்லை அடுத்த நாள் கூட அனுப்பலாமே. இல்லை அன்றைக்கி தான் மாடு கோமியம் போடும், அதனால் அன்றைக்கி மாட்டு கோமியத்தை பிடிச்சி நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் சீமானுக்கு. எதுக்காக சீமானுக்கு மாட்டு கோமியத்தை அனுப்பி வைக்கணும்? இருக்கிற பெருந்த கிடக்கிறது கிடக்கட்டும், கிழவியை தூக்கி மனையில் வைன்னு கிராமத்தில் ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. இங்கே நாட்டம் எடுத்துகிட்டு இருக்கு திமுகவினுடைய சட்டம் ஒழுங்கு. இப்பொழுதும் போதையில் ஒரு மாணவி மீஞ்சூர் அருகே வீட்டில் இருக்கும்போதே போதையில் மிதமிஞ்சிய போதை, கஞ்சா போதை அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் மாடியில் இருக்கிற அந்த பொண்ணு தனியாக இருக்கிறத பார்த்துட்டு மாடி வீட்டுக்குள்ளே போய் கலவரம் பண்ண, அது ஒரு சிக்கலாக அது கத்த, உடனே கீழே இருந்து எல்லாம் மேலே ஓடி சுற்றி வளைக்க ஒருத்த மட்டும் மாட்டியிருக்கான். அவனை போட்டு அடித்து காவல்துறையில் ஒப்படைச்சிருக்காங்க. போதை, எல்லாமே போதை. இந்த பக்கம் வந்து திமுகவுக்கு வந்து 8000 ரூபா டோக்கன் நாங்கள் வந்தால் கொடுப்போம்னு சொன்ன அந்த 8000 டோக்கன் சிரிப்பாக சிரிக்குது. அதுவும் சும்மா சிரிப்பு. அந்த சிரிப்பை வந்து வீட்டுக்கு வீடு கொடுத்து நீங்கள் போங்க வாங்கிக்குங்கன்னு நிறைய பேர் கடையில் போட்டு கொடுக்க, அவங்க விரட்டி அடிக்க, இந்த பக்கத்தில் எனக்கு வரல உனக்கு வரலன்னு பெரிய மனஸ்தாபம்லாம் வர, அதில் வந்து ஒரு கோஷ்டி வந்து தரக்குறைவாக பேச ஒரு அம்மா தற்கொலையாக பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சிரிப்பாக சிரிக்குது திமுகவுடைய இந்த நிலைப்பாடு. டக்குன்னு எப்பெல்லாம் அந்த மாதிரி சரி வருது அப்போல்லாம் முட்டு கொடுத்து மடம் மாற்றுறதுக்குன்னு ஒரு ஒட்டுத்திணை கோஷ்டிகள் இருக்கும் தண்டத்துக்குன்னு. நீ எதுக்கு இருக்க வெட்டியா, ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி மடைய மாற்ற அப்படின்னா, சீமானுக்கு வந்து மாட்டு கோமியம். என்னத்துக்குப்பா மாட்டு கோமியம் அனுப்புகிற அப்படின்னா, இல்லை காஞ்சி சங்கர மடத்தினுடைய கோயிலுக்கு போயிட்டு அவர் மாட்டுக்கு வந்து புல் கொடுத்தாரு. ஏன்னா கஞ்சா செடியை நீங்கள் வீட்டுக்கு வீடு கொடுத்துங்கிற மாதிரி காய வச்சு வீட்டுக்கு வீடு விற்பனை பண்ணுறீங்க, தெருவுக்கு தெரு விற்பனை பண்ணுறது திமுக கோஷ்டிங்க இந்த ஆட்சியில். அதுக்கு இல்லையா மாட்டுக்கு புல் கொடுத்தாரு அந்த சங்கர மடத்தின் கோயிலுக்குன்னு. என்னடான்னு விசாரித்தா காஞ்சி சங்கர மடம் கோயில்ன்றது இல்லை, அதனுடைய இது வந்து காஞ்சி காமகோடியனுடைய அதனுடைய மடம் ஒன்று இங்கே இருக்குது. அதில் வந்து என்னென்னா காமாட்சி மண்டலி ட்ரஸ்ட்டுன்னு பேர், மாம்பழம் மேற்கு மாம்பழத்தில் இருக்குது. அதில் ஒரு 108 நாள் யாகம் நடக்கும். அப்பப்போ வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்படி நடக்கும்போது எல்லா தரப்புலையும் இருக்கக்கூடிய விஐபிகளை அழைக்கிறது வழக்கம். அது நீதிபதிகள் இருந்து, மருத்துவர்கள் இருந்துட்டு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்து, அரசியல் தலைவர் வந்து எல்லாருக்குமே வந்து அழைப்பு கொடுக்கறது வழக்கம். அந்த வகையில் இந்த முறை சீமான அந்த பட்டியலை சேர்த்து நீங்களும் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. இவரும் போனார் அந்த இதில். அங்கே போய் கலந்துக்கிட்டு அங்கேருந்து பின்னாடி இருந்த அந்த மாட்டுக்கு புல்லெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு இந்த ஒட்டுத்திண்ணை கோஷ்டிங் என்ன எழுதுதுன்னா, இந்த இதை சொல்லி கண்டித்து சங்கர மடத்தின் காலை நக்கி இருக்கக்கூடிய சீமானுக்கு மாட்டு கோமியத்தை அனுப்பும். சரி, அதை விட இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு. தமிழை நீஷ பாஷைன்னு சொன்ன சங்கர மடத்தினுடைய காலை நக்கி பழைக்கிறது மாதிரி சீமானை கண்டிக்கும் விதமாக மாட்டு கோமியத்தை 17ஆம் தேதி தான் மாடு கோமியம் விடும், அதனால் அன்றைக்கி பிடிச்சி நாங்கள் எல்லாம் அவர் வீட்டுக்கு அனுப்பும் போராட்டம் அப்படின்னு. ஏற்கனவே சீமான் வீட்டுக்கு எதுக்க ஒரு போராட்டம் பண்ணப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்துருப்பாங்க. எல்லாம் அந்த ஒட்டுத்திணை கோஷ்டிகள், வேறு எதுவும் இல்லை. அதுக்குன்னு அறிவாலயம் ஒட்டுத்திணை ஓரமாக கட்டி வச்சுருக்காங்க. அந்த அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்க வேண்டியதுதான், எதனா கிடைச்சா சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டிய இந்த ஒட்டுத்திணை கோஷ்டிகள். தமிழை நீஷ பாஷைன்னு சொன்ன காஞ்சி சங்கர மடத்தினுடைய அது அந்த அனுசரணையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் ஒரு போனாருன்றதுக்காக இவரை வந்து இப்படி நக்கி பிழைக்கிறவர் இப்படிலாம் போராட்டம் நடத்தணும்னு சொன்னால், தமிழ் வந்து மோசமான இதோட கெட்ட வார்த்தையை சொல்லி அது என்னடா இந்த மொழி, அதில் என்னடா இருக்குது தமிழ் மொழியில் அப்படின்னு சொன்னால், இந்த ஈவே ராமசாமி நாயக்கரை எத்தாலாம் அடிக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம சொன்னால் கூட பெரிய மனுஷன் இப்படி சொல்லிட்டோன்னு உடனே அவனுக்கு எல்லாம் குதிப்பாங்க. என் தாய்மொழியை, அந்த மொழியில் என்ன இதுவாக இருக்குது என்ன, அந்த மொழியை வந்து நாலாந்தரமாக சொல்லி தமிழ் மொழியை அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு திட்டுனா ஈவே ராமசாமி நாயக்கரை எதை கொண்டு அடிக்கிறது? நீஷ பாஷைன்னு சொன்ன சங்கர மடத்து கோயிலுக்கு சீமான் போனார்னா, அந்த நீச பாஷையை விட மோசமான பாஷைன்னு சொல்லி திட்டுன ஈவே ராமசாமி நாயக்கர் பேரில் இருக்கக்கூடிய பெரியார் மடத்துக்கு நீ என்ன கோமியத்தை அனுப்ப போகிற? மாட்டு கோமியத்தில் அனுப்ப போகிறீங்களா, இல்லை உங்கள்கிட்ட மிச்சம் மீதி இருக்கிற கோமியத்தை அனுப்ப போகிறீங்களா? பெரியார் மடத்துக்கு, தினத்தந்தி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, அந்த பெரியார் மடத்துக்கு ஐயா வீரமணிக்கு நீ என்ன கோமியத்தை அனுப்ப போகிறீங்க? அதுதான் கேள்வி. சரி, அடுத்ததுக்கு வருவோம். ஏன் இவங்க இந்த விஷயத்தை பண்ணுறாங்கன்னா, பிரதான விஷயம்னா திமுகவினுடைய சட்டம் ஒழுங்கு இப்போ மோசமாகிட்டு இருக்குதுன்னு எல்லாருமே பேச தொடங்குறாங்க.
ஊடகத்துக்கு மடை மாற்றுறதுக்கு எதனா ஒன்று வேணும். உடனே ஒட்டு திண்ணைங்களுக்கு சொல்லி வாங்குறதுக்கு தண்டை சொல்லி இதை செய்யுங்கன்னு சொல்கிறது தான் இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இதுதான் உண்மை. இதை மடை மாற்றுவதற்காகத்தான் இவங்க இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நடந்தது போன மாதம் 9ஆம் தேதி நடக்குது. இது அன்றைக்கி தொடங்குறாங்க. அந்த கோயிலில் யாகம் 108 நாள். அது தொடங்கினோடனே ஒரு வாரத்துக்குள்ளார அவர் போனார். மார்ச் மாத தொடக்கத்தில் மத்தியில் நடந்த இந்த விஷயத்துக்கு ஏப்ரல் மாதம் மத்தியில் ஒரு மாதம் செவனேன்னு இருந்து விட்டு இன்றைக்கி தான் கோயிலுக்கு இது சீமானு போன மாதிரியும், அங்கே போய் மாட்டுக்கு புல் கொடுத்த மாதிரியும், அங்கே வந்து வேலு கொடுத்த மாதிரியும். அதனால் நாங்கள் அந்த காஞ்சி சங்கர மடம் ஏன்னாக்கா தமிழ் நீசவாசன்னு சொல்லிட்டு அந்த சங்கர மடத்தை பெரியவர் இருக்கிறார்ல, அந்த சங்கர மடத்தை கண்டித்து அவருடைய காலை நக்கி பழைக்கிற சீமான் இப்படிலாம் விதமாக எழுதுதுங்க ஒட்டு திண்ணி. அதுக்காக மாட்டுக்கோமையாக அனுப்பணும். ஏன்னா ஒரு மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு யோசனையே வருமா? இப்போ தெரியுதா, திமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுருக்கு. மக்கள் எல்லாம் அதை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்கே துப்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த 8000 ரூபா டோக்கன்ன்றது அதை விட கூடுதலாக 10,000 ரூபா எடப்பாடி வந்து ஃப்ரிட்ஜு தரேன்னு நேரடியாக சொல்லியிருக்கிறார். அது எடுபடலை 8000 ரூபா. இவன் ஏமாத்துறாங்க, மோசடி பண்ணுறாங்க, கொஞ்சம் பேருக்கு தரானுங்க, மீதி பேருக்கு இல்லைன்ற மாதிரிலாம் போயிட்டு இதுவே சிக்கல். தேர்தல் ஆணையம் வலுவாக கண்டிச்சிருக்கு. இதெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஏமாத்துறது மோசடி, இது இப்படி செய்யக்கூடாது. நேற்று கூட கண்டிச்சிருக்குது. இது எல்லாத்தையும் மடமாற்றணும். இது வந்து ஒன்று. ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம், இவங்க ஒட்டுத்திண்ணை கோஷ்டிகளுக்கு அதிபராக இருக்கிறாங்கல்ல அறிவாலயம், அந்த அறிவாலயம் கோஷ்டி பெங்களூர் கர்நாடகாவில் மிக பெருமளவில் ஒரு முதலீடு, அவங்களுக்கான வர்த்தகம், அவங்களுக்கான உறவு காலங்காலமாக அங்கே இருக்குது. புரியுதில்ல? இவங்களுடைய அந்த டிவி நிறுவனம் ஒன்று அங்கே இருக்குது. இந்த குடும்பத்தோட டிவி நிறுவனம், மாமன் நிறுவனம்லாம் அங்கே மிக பிரம்மாண்டமாக பெரிய அளவில் இருக்குது. நிறைய வர்த்தகம் இருக்குது. நம்ம கூடவே இருந்து நம்ம பிரச்சனைக்கு போராடுற மாதிரியே 2009 இனப்படுகொலை நடந்தப்ப நான் உங்கள் கூடவே இருக்கிறேன், உங்களுக்காக போராட்டம் பண்ணுறேன்னு இந்த கோஷ்டி ஒட்டு தின்ன கோஷ்டிங்கெல்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி அப்படியே கிடப்பில் போட்டு ஓடிட்டாங்க பாருங்கள். இதே போல் 2009 இன போராட்டம் நடந்தபோது வந்து மடம் மாற்றுறதுக்குன்னே இப்போ மடம் மாற்றுறாங்கல்ல, இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டு மாட்டுக்கோமி அனுப்பணும் சீமானுக்கு அப்படின்னு இல்லாத ஒரு பிரச்சனை எடுத்துன்னு பண்ணுற மாதிரி அன்றைக்கும் நம்ம இனப்படுறது நாங்கள் தான் முன்னணியில், நாங்கள் தான் போராடுவோன்னு குறுக்கால விழுந்து மடம் மாற்றிட்டு போன கோஷ்டி இந்த கோஷ்டி. இன்ன வரைக்கும் அதை பற்றி திரும்பியே பேசலை. அன்று தொடங்கி இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மடம் மாத்திர அரசியல் இருக்குது. கர்நாடகாவுக்கும் நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்குதுன்னு நல்லாவே தெரியும். சமீபத்தில் கூட நம்ம முதலமைச்சருடைய பொம்மையை வந்துட்டு சவமாக மாற்றி ஊர்வலம் மாறிடுச்சுன்னு ஊர்வலம் போனாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் முதலமைச்சரை செருப்பை கொண்டு அடித்தாங்க. அதுக்கெல்லாம் கோபம் வரல இந்த கோஷ்டிங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரை இவ்வளோ கேவலமாக திட்டுனா, அந்த கர்நாடகத்துடைய துணை முதலமைச்சர் டி சிவகுமார் அவர் தமிழ்நாட்டில் வந்து மாப்பிள்ளை கூட சுகமாக கை கோத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் காங்கிரஸ், நல்லா கவனிச்சிங்க. இவங்க திமுகவினுடைய மாப்பிள்ளை சபரீசன் வந்து சிவகுமார் துணை முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் கூட 2-3 நாளாக இருக்க கோயம்புத்தூரில் நேற்று கட்சி நிர்வாகிகள் கூட்டம், அதில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறார் டி சிவகுமார். ஒரு சபரீசன் வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கிறார். அவர்கிட்ட என்ன உங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல்? உங்களை நம்பி தமிழ்நாட்டு தலைமையை ஒப்படைச்சதுக்கு தான் உங்கள் அப்பா வந்து காவிரி நீரில் கருணாநிதி பண்ண துரோகம் பெருந்துரோகம். அது பெரிய வரலாறு புத்தகமாகவே போடலாம். பல முறை ராவணாவிலே பேசிட்டேன். அன்றைக்கி தொடங்கி இன்ன வரைக்கும் இப்போ மேகதாட்டு அணையில் குறுக்க வந்து அந்த இடத்துல நாங்கள் அணை கட்ட போகிறோன்னு சொல்லி ப்ராஜெக்ட்லாம் அனுப்பிட்டான். இங்கே தண்டத்துக்கு உட்காந்துக்கு அதெல்லாம் எங்களை மீறி உங்களை மீறி தாண்டா இது வரைக்கும் வந்திருக்கு. கர்நாடகாவில் தண்ணி அனுப்பலை. உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி தீர்ப்பாயம் வந்து கொடுத்த அந்த தீர்ப்பு எது ஒன்றும் மதிக்கவே இல்லை. தண்ணி எத்தனை முறை விடணும் அப்படின்ற தீர்ப்பு எதுவுமே ஏற்கலை. இவ்வளவும் செய்துட்டு இருக்கிற அந்த கர்நாடகத்துடைய துணை முதல்வர் ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன்னு இவர் தான் சொன்னார். இதே சிவகுமார் தான் சொன்னார். தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன். எப்படி நீங்கள் கூடி கொலாவிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை நம்பி எப்படி நாட்டை உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக உட்கார வைக்கிறது? டெல்டா விவசாயம்லாம் செத்து சுண்ணாம்பாக போகணுமா? நீங்கள் நம்பி வந்தீங்கன்னா நீ எப்படி கர்நாடக சிவகுமாரையும் கர்நாடகத்தினுடைய அந்த அரசியலையும் எப்படி எதிர்த்து நீங்கள் போராட்டம் பண்ணுவீங்க? எனக்கு புரியல. இதுதான் இப்போ நேற்றுலேருந்து பேசு பொருளாக இருக்குது. திமுகவுக்கு வாக்களித்து திமுக அதிகாரத்தில் வந்து உக்காந்தா கர்நாடகா கூட இவங்களுக்கு என்ன மறைமுக வர்த்தகம், எத்தனை லட்சம் கோடிகள் மறைமுக வர்த்தகம் இருக்குது. இதெல்லாம் சரி கட்டுறதுக்காக வேண்டி சும்மா நான் ஒரு போராட்டங்கள் நடத்த மாதிரி நடத்துகிறேன், நீ கண்டுக்காதுன்னு அவங்ககிட்ட சொல்லிடுறது. அவங்க இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு சொட்டு தண்ணி இன்ன வரைக்கும் இல்லை. விதை மிஞ்சி வெள்ளம் வந்ததுன்னா திறந்து விடுவான், அதோட சரி.
மற்றபடி இது வரைக்கும் ஒரு தீர்ப்பையும் மதிக்கல. அந்த காங்கிரஸ் கட்சியோட கூடிக்கிட்டு நீ கொம்மாலம் அடிச்சுக்கிட்டு மாப்பிள்ளை வந்துட்டு என்ன இதுக்கு உறவு வச்சுங்கிறார். இதுதான் பேசு பொருள். இன்னைக்கு இதை பேசியிருக்கணும். இதை தான் ஊடகங்கள் விவாதிச்சிருக்கணும். அதை விட்டு சீமான் வீட்டுக்கு மாட்டு கோமியம். என்னன்னா தமிழை நீஷபாசுன்னு சொல்லிட்டாங்க சங்கரமடம். எப்படா சொன்னது? அது சொல்லி 100 வருஷம் இருக்கும். 75 60 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. பெரியவர் இருந்தப்போ சொன்னது அது. சரி, அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி பெரியார்னு ஒருத்தர் இருந்தார் ஐயா, அப்போவே இருந்தார். அவர் வந்து இந்த பாஷை, அவர் நீஷ பாஷைன்னார். நீ அதை விட கேவலமாக சொல்லி தமிழில் என்னடா இருக்குது, தமிழ் அது ஒரு இந்த மாதிரி, அது இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி பேசுகிறேன். நீ இந்த பெரியார் ராமசாமிக்கு என்னத்தை அனுப்பணும்? அந்த மடத்துக்கு என்ன அனுப்பணும்? அந்த ராமசாமி எதால் அடிக்கணும் சொல்லுங்கள். இங்கே மாட்டு கோமி அனுப்பணும்னா உங்கள் ஈவே ராமசாமி நாயக்கரை எதை கொண்டு அடிக்கணும் சொல்லுங்கள். இங்கே சங்கர மடம் அதை பேசிச்சுன்னா நீங்களும் பேசுனீங்களே, பெரியார் மடமும் பேசிச்சுல்ல. சரி, இப்போ இதே அந்த காஞ்சி சங்கர மடத்தினுடைய ஒரு கோயில் இங்கே இருக்குது இல்லை, மாம்பழத்தில். அந்த 108 நாள் யாகம் அங்கே நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு சீமான் போனார். அதான் பிரச்சனை. ஆனால் உன் கட்சியில் இருந்து பிரதானமாக சங்கர மடத்துக்கு யார் போயிருக்காங்கனாக்கா, சேகர் பாபு அமைச்சர் போயிருக்கிறாரு. இப்போ ராணிப்பேட்டையில் நிற்கிறார் வேட்பாளராக காந்தி. அந்த காந்தி 2 பேரும் போய் அங்கே தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வேலையை தொடங்கினாங்க. இப்போ மாட்டு கோமியத்தை இந்த ஒட்டு தின்ன கோஷ்டி என்ன, இந்த ஒட்டு தின்ன இருக்குதுல்ல, இந்த கோஷ்டி சேகர் பாபு வீட்டுக்கு அனுப்புமா மாட்டு கோமியத்தை? காந்தி வீட்டுக்கு அனுப்புமா? அதுக்கும் முன்னாடியே வந்துட்டு பெரியவர் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கருணாநிதி பையன் இருக்கான்ல, அவன் என்னை அடிக்கடி வந்து ரகசியமாக சந்திச்சுட்டு போவான், ஆலோசனை கேட்டுக்கிட்டு போவான் அப்படின்னு பகிரங்கமாக பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கிறாரு ஸ்டாலின். அப்போ அந்த மாட்டு கோமியத்தை அறிவாலயம் ஸ்டாலின் முகவரி போட்டு கொஞ்சம் அனுப்பிவிட்றேன். அந்த பக்கம் அனுப்பணும்ல. ஜெயேந்திரரை சங்கர மடத்தை எதுக்கு கருணாநிதி கும்பல் ஆள் விட்டு ரகசியமாக சந்திக்கணும்? உங்களுக்கும் சங்கர மடத்துக்கும் என்ன தேவை? அன்றைக்கி வாஜ்பாய் இருந்த அந்த காலகட்டத்தில் என்ன ரகசிய உறவு சங்கர மடத்தோடு உங்களுக்கு இருந்தது? அப்போ கருணாநிதி மகன் ஸ்டாலின் எதுக்கு அடிக்கடி போய் சந்திச்சுட்டு வரணும்னு பெரியவர் அதை சொல்கிறப்ப நீங்கள் ஏன் அதை மூடிக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தீங்க? அது இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. அப்போ ஸ்டாலின் வீட்டுக்கு மாட்டு கோமியத்தை அனுப்பி வைக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி. எல்லாவற்றுக்கும் மேலாக அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அந்த கோயிலுக்கும் போய் வந்திருக்கிறாங்க. எந்த கோயிலில் சீமான் போயிட்டு வந்தாலும் அந்த கோயில் உள்ளிட்ட எல்லா கோயிலுக்கும், சங்கர மடம் உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய முக்கியமான கோயில்களுக்கும் இன்றைக்கும் போயிட்டு யாகத்தெல்லாம் கலந்துக்கிட்டு வராங்க. அதுக்கு எந்த மாட்டு கோமியத்தை அந்த அம்மா வீட்டுக்கு அனுப்ப போகிறீங்க? துர்கா ஸ்டாலின் அம்மையார் வீட்டுக்கு அனுப்புறீங்களா மாட்டு கோமியத்தை? சங்கர மடத்துக்கு போனது தான் பிரச்சனை, இந்து சாமியை கும்பிட்டது தான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா, மாட்டுக்கு புல் கொடுத்தது தான் பிரச்சனைன்னா, அது எல்லாமே துர்கா ஸ்டாலின் அம்மையாரும் செய்திருக்கிறார். அங்கே நீங்கள் மாட்டு கோமியத்தை அனுப்புவீங்களா? உதயநிதி ஸ்டாலினும் கோயில்களில் இந்த மாதிரி போய் நின்றுக்கிட்டு பரிவட்டம் கட்டினதெல்லாம் இருந்திருக்குது. அவர் வீட்டுக்கு அனுப்புவீங்களா? ஏற்கனவே ஸ்டாலின் சொல்லிட்டேன், பெரியவரே சொல்லிட்டார், அவன் வருவான், அவன் இவனே தான் சொல்கிறான், அவன் வருவான், வந்துட்டு நின்று என்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு போவான் கருணாநிதி பையன் அப்படிலாம் சொன்னார். அப்போ ஸ்டாலின் வீட்டுக்கு மாட்டு கோமியம் அனுப்புவீங்களா? பிரச்சனை வந்து இங்கே மாட்டு கோமியம் இல்லை. கர்நாடகா நமக்கு எதிராக தொடர்ந்து துரோகம் செய்துட்டு இருக்குது. அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த கோஷ்டி திமுக கோஷ்டி. இது தேர்தல் நேரத்தில் இப்போ விரிவாக இதை பேசுகிறாங்க. டெல்டா விவசாயிகள் எல்லாம் முழுக்க இதை பேச தொடங்கியிருக்கிறாங்க. அந்த துணை முதலமைச்சர், எந்த துணை முதலமைச்சர் மேகதாட்டு அணையை கட்டுவேன், தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய கொஞ்ச நெஞ்சு தண்ணி இனி இல்லாமல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாத விதம் தான் அது. ஏன்னா மேகதாட்டு அணையை கட்டிட்டா முடிஞ்சு போச்சு. அதோட தமிழ்நாட்டினுடைய டெல்டா பகுதி சுத்தமாக வறண்டு போயிடும். ஏற்கனவே 3 போகம் விளைஞ்சது, 1 போகத்துக்கு இப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்குது. தண்ணி திறந்து விட்டால் தான் அங்கெல்லாம் விவசாயன்ற மாதிரி இருக்குது. இந்த நிலையில் மேகதாட்டு அணையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட்லாம் போட்டு நிதியும் ஒதுக்கிட்டு அந்த சிவக்குமார் உங்கள் மாப்பிள்ளை திமுக கும்பலோடு எதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க? இதுதான் இன்றைக்கி பேசு பொருள். இது உழவர் மக்கள் மத்தியிலும் மற்றபடி பொதுமக்கள் மத்தியிலும் இவங்க கர்நாடகாவுக்கு எத்தனை லட்சம் கோடி, என்ன பரிவர்த்தனை, என்ன தகவல், எதுக்கு இப்படி உறவாக இருக்கிறாங்க 2 பேரும் புரியலையே அப்படின்றதான் விவாத பொருள். இதை உடனே மாத்திரா பல்டிஹைட்ரா மாத்திரா முருகான்னு சொல்லிட்டு மாற்றி இப்போ இவனுக்கு வந்து மாட்டு கோமியம் சீமான் வீட்டுக்கு அனுப்புகிற போராட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சு. இதுதான் இதனுடைய பின்னணி. உண்மையிலேயே சொல்கிறேன், தமிழ்நாடு முழுக்க இதுதான் பேசு பொருளாக இருக்குது. 2 விஷயம். ஒன்று, நமக்கு தொடர்ந்து துரோகத்தை இழைத்து கொண்டிருக்கிற, தண்ணி தராமல் மறுத்து கொண்டிருக்கிற, காவிரி நதிநீர் பிரச்சனையில் நமக்கு துரோகத்தை இழைச்சிக்கிட்டு இருக்கிற கர்நாடகாவுக்கு எதிராக தமிழ்நாடு மக்கள் பல போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிற நிலையில் திமுக கும்பல் கள்ள உறவு இல்லை, நேரடியான உறவே வச்சுக்கிட்டு இருக்குது. திமுகவினுடைய கும்பலுக்கு வாரிசாக இருக்கக்கூடிய மாப்பிள்ளை வந்து
சபரீசன் அவர் வந்து நேராக இவரை சந்திக்கிறார், சிவகுமார் கூட தான் சந்திக்கிறார். எதுக்கு சந்திக்கிறார், என்ன பிரச்சனை? உங்கள் கட்சிக்குள்ளே நிர்வாகிகளை சந்திச்சுக்கிறாரு அவர், அது உங்கள் கட்சி விவகாரம், உங்கள் கட்சியினுடைய பொறுப்பு, அது வேறு விஷயம். அதை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. அது உங்கள் சொத்தாயிடுச்சு, அது வேறு விஷயம். கார்ப்பரேட் கம்பெனி அது, அதுக்கு நீங்கள் யார் வேணாலும் வச்சுட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நமக்கு எதிராக தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற அந்த கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை நீங்கள் எதுக்கு சந்திக்கணும்? இதுதான் இந்த பேசு பொருளை மடை மாற்றுவதற்கு தான் இந்த கும்பல் இவ்வளோ கத்துது. புரியுதுங்களா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் 2 பிரச்சனை 2 நாட்களாக இப்போ பேசப்பட்டிருக்கு பெரிய அளவில். ஊடகம் இதை மூடி மறைக்குது. ஒன்று, இந்த கஞ்சா போதையில் வீட்டுக்குள்ளாரையே நுழைஞ்சி பொண்ணை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணது, அவரை கொள்ளடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த கும்பல். ஏதோ ஒன்று சட்டம் ஒழுங்கு மீறுது, போதையில் இருக்குது தமிழ்நாடு. தொடர்ந்து சமீபத்தில் ரோட்டில் கடந்துட்டு இருக்கிற நிறைய படங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் மடம் மாற்றுறதுக்கு சீமான், எப்பொழுதெல்லாம் சீமானை பற்றி இந்த ஒட்டுத்திண்ணை கோஷ்டிகள் பேசுகிறத நல்லா கவனிங்க. அப்போல்லாம் திமுகவுக்கு காரி துப்புற மாதிரி ஏதாவது மேஜராக ஒரு பெரிய இஷ்யூ நடந்திருக்கும். இதுதான் உண்மையான காரணம். இப்போ திடீர்னு டெல்லிக்கு எதிராக போர் அது தொகுதி மறுவரைவு நேற்றே விரிவாக பேசிட்டேன். இது உள்ளே இருக்குது பாருங்கள். தொகுதி மறுவரைவில் என்ன பிரச்சனை, நமக்கு என்ன நடக்கணும் உறுதியாக தெரியல. துரோகம் செய்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏதோ பரம்பரையாக டெல்லி அவங்க எதிர்த்துட்டு இருந்த குடும்பம் மாதிரியும் பரம்பரையாக காலில் வந்தது தான் வரலாறாக இருக்குது. இவங்க முகமே அதுதான். எங்கள் முகத்தை பழைய முகத்தை, உனக்கு பழைய முகமே நல்லா இல்லையே, பழைய முகமே திமுகவினுடைய பழைய முகமே என்ன, இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தளத்தில், தமிழ் தேசிய தளத்தில் இங்கே மிரட்டுறது உரட்டுறது வழக்கு போகிறது தான் உங்கள் பழைய முகமாக தவிர, டெல்லியில் எப்போ எடுத்தாலும் நீங்கள் காலை தவிர வேறு எதுவும் கண்டுபிடிச்சதே இல்லை. கால் மட்டும்தான் பார்த்து இன்ன வரைக்கும் கும்பிட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஓட்டுத்திணை சொல்கிறாங்கல்ல, கால் நிற்கணும், அது உங்களுக்கு தான் பொருந்துது, உங்களுக்கு தான் 100க்கு 100 சரியாக இருக்குது. எவ்வளவு விஷயம் இன்றைக்கி டெல்லிக்கு எதிரான போர், இதெல்லாம் மடம் மாற்றும். என்னடா அவங்க நாடகம்லாம் ரொம்ப சந்தி சிரிக்குதுன்னு எல்லாம் சிரிக்கிற நேரத்தில் டக்குன்னு சீமான் நல்லா பாருங்கள், ஒரு கட்டத்தையும் ஏதாவது ஒரு சீமான் மேலே பெரிய பிரபகண்டா வச்சு பண்ணும்போதெல்லாம் திமுக மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்கிறது. மக்கள் எல்லா இடத்துலையும் இந்த 8000 ரூபா டோக்கனுக்கு விரட்ட தொடங்கிட்டாங்க. 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியல் வந்திருக்கு ஊடகங்கள்லேயே, விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அங்கங்கே தொகுதிக்குள்ளாக. சீமானுக்கு போகிற இடம்லாம் கூட்டம் அலையாக வர தொடங்கியிருக்கு. கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா போகிற இடம்லாம் எக்கச்சக்கமான கூட்டம். ஒரு நடிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்களோ, கவர்ச்சி நடிகர் அப்படின்றவருக்கு என்ன மாதிரி கூட்டம்னு சொல்கிறீங்களோ, திமுக அந்த ஒட்டித்துறை கோஷ்டிகளை வச்சுட்டு பணம் கொடுத்து எந்த அளவுக்கு கூட்டத்தை காட்டுற மாதிரி காட்டுறீங்களோ, அதுக்கு கூடுதலாக காசே கொடுக்காம சுயமாக அவங்க செலவில் வந்து பெருந்திரளாக நிற்கிறது ஒன்று. அவங்களாவே நிதி அங்கே மக்கள் வாரி போடுறாங்க. 1000 ரூபா 500 ரூபா 2000 ரூபா ஆளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எரியுது இந்த கோஷ்டிக்கு. இது ஒரு பெரிய அலையாக சீமானுக்கு ஆதரவாக மாறிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 6 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு உறுதியாக இந்த முறை அடித்து தூக்குற அளவுக்கு இருக்கிறது. அதை தாண்டி ஒரு 15 தொகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடி போட்டியில் இருக்குது. அதிகபட்சமாக 2வது இடம் அப்படின்ற மாதிரி இருக்குது. வாக்கு சதவீதமும் முன்பை விட கூடுதலாக 20க்கும் கீழாக 15க்கும் மேலாக அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லா கணிப்புகளும் சொல்லிட்டு இருக்குது. இந்த எரிச்சலை ஏதாவது ஒன்று டேமேஜ் பண்ணணும் சீமான, இதை மாற்றணும். மக்கள் அங்கங்கே அலையலையாக நீ அதுக்கு வயிற்றில் கல் எடுத்து குத்திக்கோ, கர்நாடகாவுக்கு எதிராக போராட்டம் பண்ணு. இந்த மாட்டு கோமியத்தை சிவகுமார் முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து பாடை கட்டி தூக்கிட்டு செருப்பு மேலே போட்டு செருப்பாலே அடிச்சுட்டு கொண்டுட்டு போனானுங்கள்ல கர்நாடகாவில். ரோஷம் மானம் இருந்துச்சுன்னா அங்கே அனுப்புங்க. சிவகுமார் இங்கே தான் சபரீசன் மாப்பிள்ளை கூட தான் சுற்றிட்டு இருக்கலப்ப, இந்த கோமியத்தெல்லாம் கொஞ்சம் அங்கே அனுப்புங்க, சிவகுமாருக்கு அனுப்புங்க. சங்கர மடம் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்கு காஞ்சி மடம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து அதை விட மோசமாக இருக்கிற பெரியார் மடத்துக்கு அனுப்புங்க. பேர் தான் பெரியார் திடல், அது மற்றபடி சங்கர மடத்தை விட கூடுதலான சமூக அநீதியை செய்து கொண்டிருக்குது பெரியார் மடம், அங்கே அனுப்புங்க. இவ்வளோ இந்த விஷயத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, பெரியார் கொள்கையை நிறைவேற்றாமல், பெரியார் பிரச்சாரத்தை வந்து மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு போய் சேர்க்காமல், அவருடைய நோக்கத்தை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்யாமல் இருட்டடிப்பு செய்துக்கிட்டு 1,00,000 கோடிக்கு மேலே சொத்தை தான் குடும்பத்துக்கு மட்டுமே வச்சிட்டு இருக்கிற அந்த பெரியார் மடத்தினுடைய அதிபர் வீரமணி இருக்கிறார்ல, அங்கே அனுப்பு. அவருக்கு கைத்தாங்கலாக இருக்கக்கூடிய இன்னும் கருஞ்சட்டை தோழர்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் மீசை வச்சுட்டு சொரணையோடு தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அனுப்புங்க. எதுக்கு சீமான் வீட்டுக்கு மட்டும் மாட்டு கோமியம் அனுப்பணும்? 17ஆம் தேதி மாடு எப்படியும் அன்றைக்கி தான் நிறைய கோமியம் வரும், அதனால தான் அந்த தேதியை வச்சிருக்கிறார் தோழர் நாளைக்கு.
அந்த தோழர்கள்லாம் சேர்ந்து பிடிச்சி நேராக இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கிளையாக பிரித்து அனுப்புங்களேன். நீங்கள் சீமான் வீட்டுக்கு அனுப்பினாலும் இந்த மாட்டு கோமியம் முழுக்க பெரியார் மடத்துக்கு தான் போகும். இல்லைனாக்கா ஐயா ஸ்டாலின் முகவரி போட்டு அங்கே திருப்பி விட்ருவாங்க. அதான் நடக்க போகுது. ஏற்கனவே பேசிட்டாங்க தம்பிங்க. வர்றது எல்லாமே அப்படியே திருப்பி நேராக ஸ்டாலின், ஏன்னா அங்கே சொல்லிட்டார்ல ரகசியமாக வந்து சங்கர மடத்தை வந்து எந்த தமிழை நீச பாஷைன்னு சொன்னீங்களோ அந்த நீச பாஷை பேசி அந்த சங்கர மடத்தோடு கருணாநிதியும் கள்ள தொடர்பில் இருந்தார், ஸ்டாலின் அவர்களும் தொடர்பில் இருந்தாங்க. அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் நேராக போய் தரிசிக்கவே ஆரம்பித்தாங்க, கும்பிட ஆரம்பித்தாங்க எல்லா கோயில்களையும். பெரியார் கொள்கை என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால் இந்த மாட்டு கோமியெல்லாம் அங்கே தான் அனுப்பணும். கூடுதலாக வந்து என்னென்னா கொஞ்சம் நிறைய அனுப்புங்க, பத்தாது. ஆசிரியர் வீரமணிக்கு அனுப்பணும், பெரியார் மடத்தினுடைய அதிபர். அடுத்தது அறிவாலயத்தினுடைய அதிபர் ஐயா ஸ்டாலினுக்கு அவருக்கு அனுப்பணும். அப்புறம் அந்த அம்மாவுக்கு அனுப்பணும் கொஞ்சம். அப்புறம் அவர் கூட இருக்கக்கூடிய இன்னும் கரிஞ்சட்டை தோழர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கும் அனுப்பணும். கூடுதலாக மாட்டு கோமியத்தை அனுப்புங்க. அது இவங்களுக்கெல்லாம் பிரித்து அனுப்ப வேண்டிய வசதியாக இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் அனுப்ப மறந்துடுவீங்க. காந்தி, அதுக்கு பிற்பாடு யாரெல்லாம் போய் கும்பிட்டு வந்திருக்கிறாங்க சங்கர மடத்துன்னு சொல்கிறவங்க. இந்த டி நகரில் ராஜா அன்பழகன் இருக்கிறால, அவரும் இந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கர மடத்தினுடைய அந்த கோயில் காமாட்சி அம்மன் அந்த கோயிலில் அவரும் அங்கே போய் யாகத்தில் கலந்துக்கிட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கும் மாலை மரியாதை செய்திருக்காங்க, புகைப்படங்கள் வந்திருக்கு. அவர் வீட்டுக்கும் ஒரு பார்சல் அனுப்பணும். நீங்கள் அனுப்ப மாட்டீங்க. அதனால் கூடுதலாக சீமானுக்கு அனுப்புங்க. அதெல்லாம் இங்கேயும் அனுப்பணும். ராஜா அன்பழகனுக்கு அனுப்பணும். நம்ம சேகர் பாபு அவர் கிட்டத்தட்ட காவியாகவே மாறிட்டார். வந்ததுலேருந்து எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் பல முறை பேசிட்டோம், ஒரு முறை கூட நீங்கள் வாயை திறக்கல, ஒட்டு தின்ன கோஷ்டிங்க. பெரியார் கொள்கை என்ன ஆகுது, ஏன் சேகர் பாபு இப்படிலாம் சொல்கிறாரு, இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு கோமடத்தை திறந்த கோஷ்டி நீங்கள். இவர் மாட்டுக்கு புல் கொடுத்ததுக்காக சீமான் வந்து மாட்டுக்கு புல் கொடுத்ததுக்கு கோவப்பட்ட நீங்கள், இந்த திமுக அரசு கோமடமே ஆரம்பிச்சது சேகர் பாபு வச்சு. பக்கா காவி, பக்கா ஆர்எஸ்எஸ். அந்த சேகர் பாபுக்கும் மாட்டு கோமியத்தை அனுப்புங்க, தைரியம் இருந்தாக்கா. துணிச்சல் இருந்துன்னா அனுப்புங்க. மடை மாற்றும் அரசியலை செய்வதற்கு தான் நீங்கள் தொடர்ச்சி அப்படி செய்துகிட்டு இருக்கீங்க. மக்கள் எல்லோரும் வெறுக்க தொடங்கிட்டு இருக்கிறாங்க திமுக வாங்க. சீமானுக்கு கூட்டம் அங்கங்கே அலையாக வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டுருக்கு. நெருங்க இன்னும் கூடுதலான வாய்ப்பாக சீமானுக்கு மாற இருக்கிறது. இதையெல்லாம் மடம் மாற்றுவதற்காகத்தான் சீமானுக்கு மாட்டுக்கோமே என்னென்னா சங்கர மடத்தினுடைய கோயிலுக்கு போயிட்டாரு அப்படின்ற ஒரு கதையை நீங்கள் கட்டியிருக்கீங்க. நீச பாஷை என்ன சங்கர மடம் சொன்னதை போலவே ஈவே ராமசாமி நாயக்கர்னு சொல்லியிருக்கிறாரு. ராமசாமி நாயக்கருக்கு கொடுக்க வேண்டியதும் கொடுக்கணும், மறக்கவே கூடாது அப்படின்றதையும் இந்த நேரத்தில் சொல்லி முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.